ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த FII Dii ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த லிஸ்ட்டில் இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் எவ்வளோ லாங் கான்ட்ராக்ட் எவ்வளோ ஷார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வால்யூம் உள்ளே கொண்டு வரேன். சரிங்களா, இந்த இடத்துல வால்யூம் உள்ளே கொண்டு வரேன். இதுக்கு மட்டும் நான் என்ன செய்கிறேன்னாக்கா கலர் ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வால்யூம் உள்ளே கொண்டு வரேன். இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடு அதிக வால்யூமா லாங் சைடு அதிக வால்யூமா இந்த டிஃப்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா, எப்படி இந்த கான்ட்ராக்ட் எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதில் பார்த்திங்கன்னா FIs என்ன பண்ணுறாங்க, 9229 கான்ட்ராக்டு ஷார்ட் வச்சுருந்துருக்காங்க. இப்போ நாளைக்கு இவங்க ஒருவேளை ஒரு 500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கீழே இறங்குது, நிஃப்டி கீழே இறங்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும் இல்லையா? அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 9000 சம்திங் கான்ட்ராக்டை பை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல பை வால்யூம் போட்டால் தான் அந்த ஷார்ட்டை கவர் பண்ண முடியும். அப்போது வால்யூம் பை சைடு அதிகமாக வருதா செல் சைடு அதிகமாக வருதா அப்படின்னு சொல்லி அந்த வால்யூம் அனலைசிங் நம்ம எடுக்கும் போது தான் ஷார்ட்டை கவர் பண்ணுறாங்களா அல்லது லாங்கை கவர் பண்ணுறாங்களான்றது புரியும். இப்போது பை வால்யூம் அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இந்த பை வால்யூம் அப்படின்றத 2 தகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு 2 தகுதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டேட்டாவில் 9000 சம்திங் கான்ட்ராக்ட் ஷார்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது நாளைக்கு ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கின வேட்டி அதிகமான பை வால்யூம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த 9000 சம்திங் கான்ட்ராக்டை ஷார்ட்டு கவர் பண்ணிட்டாங்க, ஷார்ட் இந்த பொசிஷனை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது நமக்கு எங்கே தெரியும், வால்யூமில் தெரியும். இதுவே பார்த்திங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், FII Diis ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், DI ரொம்ப கம்மியான லாங் ஷார்ட் கான்ட்ராக்ட் தான் வச்சுருக்காங்க. ஒரு 1000க்கும் கம்மியான கான்ட்ராக்ட் தான் இருக்குது. ஒருவேளை இவங்க நாளைக்கு வால்யூமில் ஒரு 10,000 வால்யூம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வால்யூமில் ஒரு 10,000 கான்ட்ராக்ட் வால்யூம் பை வால்யூம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன அந்த இடத்துல மென்ஷன் ஆகுது, உங்களுக்கு DI புதுசாக 10,000 கான்ட்ராக்ட் லாங் க்ரியேட் பண்ணுறாங்க, புது கான்ட்ராக்ட் லாங் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு மீனிங் ஆகும். அதுவே FIs நாளைக்கு மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஒரு 10,000 கான்ட்ராக்ட் உங்களுக்கு பை கான்ட்ராக்ட் வால்யூம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு அர்த்தம் ஆகும், ஆல்ரெடி FIs 9000 கான்ட்ராக்ட் ஷார்ட் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி 10,000 கான்ட்ராக்ட் பை வால்யூம் வர்றதுனால அந்த 9000 கான்ட்ராக்டை ஷார்ட் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது அதுக்கான அர்த்தமாகும். இதை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் டிவியில் பார்க்கும்போது CNBC டிவி எடுத்துக்கலாம், 18 Now சேனல் எடுத்துக்கலாம். இந்தமாரி நீங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய அனலிஸ்ட்டுங்களாம் இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் கவரிங் நடக்குது, லாங் கவரிங் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனியாக வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, அது கூட வால்யூமும் சேர்த்து பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வால்யூமும் நான் கொண்டு வந்துடுறேன். இப்போது கிளைண்ட்டு நேற்று எந்த சைடு வால்யூம் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல கிளைண்டோட வால்யூம் பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம். சரிங்களா, லாங் கான்ட்ராக்ட் மைனஸ் செல் கான்ட்ராக்ட் வால்யூம். இப்போது இதை நான் அப்படியே கொண்டு வரேன். இப்போ ஏற்கனவே பாருங்கள், நம்ம ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரி இப்போ கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பை வால்யூம் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, 2418 கான்ட்ராக்ட். இதை நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டைப்பு மட்டும் தான் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போது கிளைண்ட் 2418 கான்ட்ராக்ட் அதிகமான பை வால்யூம் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த சைடு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் லாங் கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாங் கான்ட்ராக்ட் 3505 கான்ட்ராக்ட் தான் எக்ஸிட் ஆகியிருக்காங்க. ஆனால் ஷார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 5923 கான்ட்ராக்ட் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸ்ட்ரா 2418 கான்ட்ராக்ட் இருக்குது இல்லையா, இந்த 2418 கான்ட்ராக்டும் பை சைடு இருந்ததை அதிகமாக ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க இந்த பை வால்யூம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்னும் கூட கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு 5923 கான்ட்ராக்டை, அதாவது 23 ஷார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல மைனஸ் இந்த 2418 கான்ட்ராக்ட் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இங்கே நமக்கு என்ன வருது, உங்களுக்கு
3505 கான்ட்ராக்ட் வருது. அப்போ இந்த 3505 கான்ட்ராக்ட் அப்படின்றது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. வெரி குட். ஓகே, அப்போது இந்த வால்யூம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதிலேருந்து தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு புரிய வரும். ஓகேவா? இந்த 2418 கான்ட்ராக்டை இந்த 5923 கான்ட்ராக்டில் நான் மைனஸ் பண்ண உடனே நெட்டு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 3505 வேல்யூ கிடைக்குது. அது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, கிளைண்ட் அப்படிங்கிறது நிறையா பீப்புள் இருக்காங்க. அப்போது கிளைண்ட்டு ஷார்ட்டும் பண்ணுவாங்க, லாங்கும் பண்ணுவாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்க, கிளைண்ட் அதாவது மார்க்கெட்டு இறங்கும்னு நினைக்கிற கிளைண்ட்டு பாதி பேர் இருப்பாங்க, மார்க்கெட்டு ஏறும்னு நினைக்கிற கிளைண்ட்டு வந்து பாதி பேர் இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கிளைண்ட்டு அதாவது செல் பண்ண கிளைண்ட்டு 3505 கான்ட்ராக்டை வந்து கவர் பண்ணியிருக்கான். அதேமாரி பை பண்ண கிளைண்ட்டும் 3505 கான்ட்ராக்டை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3500 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. கால் சைடும் எக்ஸிட் பண்ணதும் 3505 கான்ட்ராக்ட் காமனாக இருக்குது. புட்டு சைடு எக்ஸிட் பண்ணதும் 3505 கான்ட்ராக்ட் வந்து காமனாக இருக்குது. இந்த ரெண்டு பேரும் சரிசமமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா 2418 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வால்யூமை வச்சு தான் இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், இது கீழே அப்படியே கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஐக்கு வரலாம். டிஐ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல வால்யூம் பாருங்கள். நான் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு புரியணும் அப்படின்றதுக்காக மேலே வந்துடலாம். இங்கே பாருங்கள், டிஐ வந்துட்டு லாங் கான்ட்ராக்ட் 208, ஷார்ட் கான்ட்ராக்ட் 998 வால்யூம். இது வந்து இப்போ வந்து வால்யூம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். போன வீடியோவில் பேசும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசினேன். இந்த இடத்துல வால்யூமை தான் மெயினாக பேசுகிறேன் இந்த வீடியோவில். ஓகேவா? அப்போது 782 கான்ட்ராக்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க இதில் இருக்காங்க, ஷார்ட்டு தான் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அப்போ இங்கே வால்யூம் என்ன இருக்குது, 782 கான்ட்ராக்ட்டு அதிகமாக செல் சைடு இருக்குது. இப்போது இந்த கால்குலேஷன் வந்து தப்பு, இதை அப்படியே இழுத்து விடக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்கியா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 988 கான்ட்ராக்டை மைனஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 782 கான்ட்ராக்ட் நான் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு 206 கான்ட்ராக்ட்டு நமக்கு நெட்டாக வருது. இந்த 206ன்றது எங்கே இருக்குது, இங்கே லாங் இடத்துல இருக்குது. இந்த 206ன்ற வால்யூம் தான் இந்த லாங் கான்ட்ராக்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? டிஐ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், டிஐஸும் வந்து நிறையா வெரைட்டி இருப்பாங்க. டிஐஸும் பாதி பேர் ஏறும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, அதேமாரி இறங்கும்னு நினைக்கிறவங்களும் டிஐஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ரைட்டாக? அந்த கான்செப்ட் பிரகாரம் பார்க்கும்போது 206 கான்ட்ராக்ட்டு டிஐஏ என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நான் சொல்லி விரும்புகிறேன். நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட அடிப்படையை நான் இந்த இடத்துல பேசலை. ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த கண்டென்ட் புரியும். நீங்கள் ஒரு வேளை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நல்லா கற்றுக்கணும், இப்போ நீங்கள் ஒரு பிகினராக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய சேனலில் பாருங்கள், ஆல்ரெடி பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ரொம்ப கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்ட் 1லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் 1 செகண்ட் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1லேருந்து 19 வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம பலவிதமாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம், எல்லாமே அட்டகாசமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன, நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட்டு செல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக நான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து பை பண்ணுறேன். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நம்ம ரெண்டு பேருமே வந்து பொசிஷனலாக வச்சுருக்கோம். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பொசிஷனலாக கேரி ஃபார்வர்டு எடுக்கிறோம், நாளைக்கு இது வந்து ஹோல்டு பண்ணுறோம். அதனால் ஒரு பை ஒரு செல் சேர்ந்து அவங்க இன்ட்ராடேயில் பொசிஷனில் வந்து க்ளோஸ் பண்ணாமல் கேரி ஃபார்வர்டு எடுத்தாங்கனாக்க அது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது 206 கான்ட்ராக்ட்டு எஃப்ஐஏ என்ன பண்ணியிருக்காங்க, ஏறும்னு சொல்லி பை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக இன்னும் சில எஃப்ஐலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதில் சில எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்க, 206 கான்ட்ராக்ட் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வால்யூமில் காட்டுது. அப்போது இந்த 206க்கு 206 போக மீதி இருக்கக்கூடிய இந்த 782 பேர் இருக்காங்களே, இவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள். இந்த 782 பேரும் தான் வந்துட்டு ஷார்ட் கான்ட்ராக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கீழே இறங்கும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த டிஐஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 206 பேர் ஏறும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு இணையாக 206 பேர் இறங்கும்னு நினைக்கிறாங்க. இந்த 206ன்றதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோமா, அதுக்கு மேலே நமக்கு நெட்டாக எவ்வளோ இருக்குது, 782 கான்ட்ராக்டு கீழே இறங்கும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா?
அதே மாதிரி தான் நம்ம மேலே கிளைண்ட்டுக்கும் சொன்னோம். கிளைண்ட்டில் பாதி கிளைண்ட்டு 3505 கான்ட்ராக்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க லாங் கான்ட்ராக்டை. இதுக்கு இணையான 3505 கான்ட்ராக்ட் இந்த வால்யூமில் பிரிச்சோம் இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அது இல்லாமல் இந்த 3505 இவங்களுக்கு இணையான 3505 இது போக மீதி இருக்கக்கூடிய 2418 கான்ட்ராக்டை எக்ஸ்ட்ரா இன்னும் ஷார்ட்டை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க, அல்லது ஷார்ட்டை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பாருங்கள் உங்களுக்கு இங்கே நிஃப்டி, ஆல்ரெடி இங்கே பாருங்கள் உங்களுக்கு நிஃப்டி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இறங்கியிருக்கு இல்லையா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா இறங்கியிருக்கு. அப்போ இவங்க வந்து முன்னாடியே இந்த இடத்துல உச்சியில் கூட அவங்க வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே நல்லா மார்க்கெட் இறங்கியிருக்கு, இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அவங்களோட மனநிலையை நம்ம இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நான் அடுத்த செட்டப் போகிறேன். இப்போது எஃப்ஐஐ என்ன பண்ணுறாங்க, லாங் கான்ட்ராக்ட் பாருங்கள் -82, வெறும் 82 கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாங்க லாங் இருந்ததை எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஆனால் புதுசாக இன்றைக்கி 9229 கான்ட்ராக்ட் ஷார்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே கான்செப்டில் தான் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த வால்யூம் பார்க்கல, வால்யூம் என்ன சொல்லுது இன்றைக்கி, பை வால்யூம் செல் வால்யூம் இதை மைனஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இந்த இடத்துல நான் கசல் வைக்கிறேன் பாருங்கள். பை வால்யூம் வந்து எஃப்ஐ எவ்வளோ இருக்காங்க, 3649 கான்ட்ராக்ட் இருக்காங்க. செல் வால்யூம் எவ்வளோ இருக்காங்க, 46060 கான்ட்ராக்ட் வந்து செல் வால்யூம் இருக்காங்க. நெட்டாக இந்த பை வால்யூமும் செல் வால்யூமும் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது செல் சைடு தான் உங்களுக்கு 9411 கான்ட்ராக்ட் இருக்காங்க. இப்போது சார் இப்போ இங்கே இவ்வளோ வால்யூம் இருக்குது, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 36,749 கான்ட்ராக்டுக்கு இணையான 36,749 கான்ட்ராக்ட் இந்த சைடு இருக்குது இல்லையா, இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேவிலேயே ட்ரேடிங் பண்ணி இன்ட்ராடேவிலேயே பொசிஷனை கவர் பண்ணிக்கிட்டவங்க தான் இவங்க. அப்போது இந்த வால்யூமை வச்சு நாம் மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இன்ட்ராடே பிளேயரு, இன்ட்ராடேவில் வந்து ஏறும்னு நினச்சிருக்கலாம் அல்லது இறங்கும்னு நினச்சிருக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் பை பண்ணி செல் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். இதை நம்ம அப்படியே சார்ட்டில் பார்க்கணுன்னாக்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் 5 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்து வைக்கிறேன். இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில் அவங்க இந்தமாரி மார்க்கெட் வந்து ஸ்விங் இருக்குது இல்லையா, இந்த ஸ்விங் இருக்குல்ல பாருங்கள், இந்த ஸ்விங்கில் அவங்க எந்த இடத்துல வேணாலும் வாங்கி விற்று ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிட்டு இன்ட்ராடேவில் முடிச்சுக்கிட்டாங்க. பட் நமக்கு வந்து இவங்க தேவையில்லை. இந்த இன்ட்ராடே வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ராடே வால்யூம் நமக்கு தேவையில்லை. பொசிஷ்னலாக வந்து யார் எந்த சைடு அதிகமாக இருக்காங்களோ அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஷார்ட் கான்ட்ராக்ட் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க, இல்லை மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு நினச்சாங்கன்னா லாங் கான்ட்ராக்ட் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. இதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது மூலிமா நாமளும் எந்த சைடு மார்க்கெட் போகுன்றதை ஓரளவுக்கு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கான்செப்டில் பார்க்கும்போது உங்களுக்கு சேம் அதே தான் கொண்டு வரேன். ஈக்குவல் டு 9229 கான்ட்ராக்ட் நான் எடுத்துகிட்டு இங்கே உங்களுக்கு மைனஸ், இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே மைனஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்குது இல்லையா 9311 கான்ட்ராக்ட் நான் கொண்டு வரேன். இப்போ உங்களோட நெட்டு வால்யூம் எவ்வளோ இருக்குது, மீதி -82 கான்ட்ராக்ட். இந்த -82ங்கிற வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடுச்சா. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த -82 கான்ட்ராக்ட் லாங் வந்து எக்ஸிட் ஆனாங்க இல்லையா, இவங்களுக்கு இணையான 82 கான்ட்ராக்ட் ஷார்ட்டும் எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஒரு சில எஃப்ஐஸ் வந்து ஷார்ட்டும் லாங்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. பட் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குல்ல 9319 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி கீழே இறங்குன்னு சொல்லிட்டு நியூ கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்காங்க, ஷார்ட்டில் வந்து பில்டப் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதே சேம் கான்ட்ராக்ட் அடுத்து என்ன பண்ணலான்னாக்கா ப்ரோ ட்ரேடர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவங்க பாருங்கள், லாங் பார்த்தீங்கன்னா -2568 கான்ட்ராக்ட்டு, அதேமாரி ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா -10243 கான்ட்ராக்ட். நெட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல கசல் வச்சுட்டு நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். நெட்டு வால்யூம் பாருங்கள், ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க, 1,16,270 கான்ட்ராக்ட் பை சைடு. செல் சைடு பாருங்கள் 1,08,595 கான்ட்ராக்ட் வந்து செல் சைடு பண்ணியிருக்காங்க. நமக்கு நெட்டாக அப்படி பார்க்கும்போது பை சைடு தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க, 7,675 கான்ட்ராக்ட் பை சைடு தான் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மீதி இருக்கிறதெல்லாம் ஓகேவா, இந்த மீதி இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாமே இன்ட்ராடேவிலேயே பை பண்ணி இன்ட்ராடேவிலேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி உள்ளவங்க எக்ஸ்ட்ரா உள்ளவங்க பார்த்திங்கன்னா, அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா 7,675 கான்ட்ராக்ட் அப்படின்றது இவங்க யார் எந்த சைடு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஈக்குவல் டு இந்த 10,000 அப்படின்றத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, 10,775
243 மைனஸ் 7675 இப்படி நம்ம போடக்கல நெட் வேல்யூ எவ்வளோ வருது 2568 கான்ட்ராக்ட் நமக்கு வருது. இந்த வேல்யூ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. 2568 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வந்து 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறேன். ஒன்று இவங்க இந்த 10,895 கான்ட்ராக்டு செல் கான்ட்ராக்டு இதுக்கு இணையான பை கான்ட்ராக்ட் இங்கே இருக்குது இல்லையா, இவங்க வந்து இன்ட்ராடேவில் இருந்தவங்க. அதை மிஞ்சி நெட்டாக பார்க்கும்போது 7,675 கான்ட்ராக்ட் வந்து பை சைடு தான் இருக்குது. இந்த 7,575 கான்ட்ராக்டை பை சைட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குது? 2,568 கான்ட்ராக்ட் இருக்குது. அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த லாங் கான்ட்ராக்டில் 2,568 பேர் இருந்தாங்க இல்லையா, இதுக்கு இணையான கான்ட்ராக்ட் இதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? இன்னொரு ப்ரோ ட்ரேடர் இல்லையா, ஏறும் நினைக்கிற ப்ரோ ட்ரேடரும் இறங்கும் நினைக்கிற ப்ரோ ட்ரேடரும் 2,568 கான்ட்ராக்ட் இணையாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காங்க. அது இல்லாமல் தனியாக எக்ஸ்ட்ரா 7,675 கான்ட்ராக்டு இதுக்கும் முன்னாடி இருந்தவங்க, சரியா, இதுக்கும் 1 டே முன்னாடி இருந்தவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க? ஷார்ட்டை வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஷார்ட்டை கவர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். இதில் நான் வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இப்படி பார்க்கும்போது அவங்க மேலே எங்கேயாவது, சரியா, ஒன்று இங்கேயா இருக்கலாம் அல்லது இங்கேயா இருக்கலாம், மேலே ஏதோ ஒரு இடத்துல இறங்குன்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க ஷார்ட் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா இறங்கிடுச்சு அப்படின்றனால ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கான்ட்ராக்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க? இந்த 7,675 கான்ட்ராக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த வால்யூமையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி ஒன்றா சேர்ந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதில் பை வால்யூம் எவ்வளோ வருது, செல் வால்யூம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்கும்போது அந்த லாங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி நியூவாக கிரியேட் ஆகுறாங்களா இல்லை ஓல்டாக இருக்கிறது எக்ஸிட் ஆகுறாங்களா அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அனாலிசிஸ். ஒரு கான்ட்ராக்டு கூட எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு கான்ட்ராக்டும் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் அதனுடைய கால்குலேஷன் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.